விஜயகாந்துக்கு பிறகு லெக் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹீரோ இவர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் டெய்லி பார்ப்பேன். அது வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே வரைக்கும் உயர்த்தும் பண்ணும். ஏன்னா அன்றைக்கி லெக் ஃபைட் இருக்குன்னா உயர்த்தி பார்ப்பார் கையை, இந்த காலை அந்த பக்கம் உயர்த்தி காலை. ஏன்னா இந்த ஃபைட்டு பண்ணும்போது ஒன்று இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கணும், இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கணும். சில டைரக்டர்கள் அமையும் போது இவர் எப்படி சாஃப்டாக கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிதடியும் இருக்கும். சில இடங்களில் வந்து இவரே வந்து வடிவேல் இவரை கலாய்ப்பார், காமெடி பண்ணுவார், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிறது தான். உங்களுக்கு பூமகள் ஊர்வலம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விவேக் வந்து கலாய்ப்பார். விவேக்குக்கு அதுதான் வந்து ஹீரோ, அதாவது இந்த சோலோவோ காமெடி பண்ண படம் அது. அதே சமயத்தில் உங்களுக்கு அஜித் விஜய்க்கும் இவருக்கும் தான் ஒரு டஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜயே வந்து இந்த படத்தோட ஒரு அந்த சாங்கை வந்து ப்ரோமோ பண்ணியிருப்பார். அந்த சாங் ப்ரோமோ பண்ணி அவர் வாழ்த்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு நட்பு வந்திருக்கு. அந்த படத்துலேயே அவர் கூட படத்தில் வந்து இவர் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட, அவருக்கு முந்தை இருந்தாலும் கூட அவர் கூட சேர்ந்து ஒரு நட்பாக சேர்ந்து ஒரு நண்பராக பண்ணுறது அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் அவர் அந்த அப்டேட்டாக இருக்கார் மற்ற நடிகர்களை விட. எல்லாமே இப்போவும் பேச்சில் ஒரு நல்ல பக்குவம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஸ்டேஜில் பேசும்போது நல்ல பக்குவம் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்பாவை வந்து முன்னாடி இருந்தாலும் கூட இவன் நல்ல பக்குவம் நல்லா பேசுகிறாரு. ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு அதே சமயத்தில் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகி 3 படத்தில் இதுதான் நிற்கிது. அதில் ராயன் இருந்தாலும் கூட அந்த இடத்துல இந்த படம் தான் வந்த படங்களே. ராயன் வந்து என்ன சொன்னால் வெட்டு குத்து ரத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை வந்து எல்லோருமே நல்லா இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அந்தகன் பிரசாந்த் நடித்து தியாகராஜன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க படம். கிட்டத்தட்ட வந்து இந்த படம் வெற்றி அடையுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருந்துச்சு. நிறைய பேர் பிரசாந்த் அவர்களோட படத்தை வந்து இது வெற்றி அடையணும், அவர் ஒரு திருப்பி வந்து நடிக்க வரணும், ரெகுலராக படங்கள் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்பினாங்க. அந்த வரிசையில் இந்த அந்தகன் படம் அப்படின்றது ஒரு எதிர்பாராத வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவில் அது வந்து பிரசாந்த் அவர்கள் ப்ரொமோஷன் பண்ணாங்க, நிறைய இடத்துக்கு போய் ப்ரொமோட் எல்லாருமே பண்ணியிருந்தாரு. ஆனாலும் அந்த படத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக எடுத்த படம் இது அப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஒரு படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக தான் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு கம்பேக் அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னும் சொல்லலாம். இந்த வெற்றிக்கு முன்னாடி அவர் வந்து கிட்டத்தட்ட 2018 தான் ஒரு கடைசியாக படம் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஜானி அப்படின்னு சொல்லி படம் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி சாகசம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அப்படின்னு நிறைய படங்கள் நமக்கு தெரியல, அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தா தான் தெரிகிற அளவுக்கு சில படங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அப்படி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு நபராக இருந்தார். கிட்டத்தட்ட வந்து ரஜினி கமலுக்கு அப்புறம் அவர் தான் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் இருந்தார். ஏன்னா இப்போ நம்ம தளபதி அவங்கெல்லாம் இருக்கும்போது அதற்கு முன்னாடியே இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தவர் வந்த முதல் படமே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும் போது பிரசாந்த் அவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு விளக்கு அந்தகன் ஏற்றி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா மீண்டும் வந்து களத்துக்கு எப்படி வரப்போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த படத்துடைய வெற்றி பிரசாந்த் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் எப்படி இருக்கு? இது படத்தோட வெற்றி வந்து எல்லோருமே யாருமே எதிர்பார்க்காத வெற்றி தான். ஏன்னா அதுக்கு முன்னே அவருடைய நீங்கள் சொன்ன அந்த லிஸ்ட்ல எல்லாம் இந்த மாதிரி படங்களாகவே ரொம்ப ஆவரேஜான படங்களாகவே அதிலே வந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு இது வந்து அந்த கதையை வந்து உங்களுக்கு ஹிந்தி ரைட்ஸ் தான் அது. அதே சமயத்தில் இந்த கதையை சில வாங்கி அப்புறம் இவர் வந்து அப்பா டைரக்டர், அப்பா தயாரிப்பாளர், ஹீரோ மகான்னு சொல்லும்போது 4-5 ஃபைட்டு 4-5 டூயட்டு எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்தா. ஏன்னா நம்ம பையன் தானே நல்லா பெருசாக வரணும் அப்படின்னு சில பேர் நினச்சிருவாங்க. வேகமாக நினச்சி எப்படியாவது ஃபைட்லாம் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆக்ஷன் பிளாக். ஏன்னா அப்படி பண்ண படங்களும் உண்டு. ஏன்னா இவர் வந்து ஆக்ஷன் வந்து ஒரு ஆடுறதுனால ஆக்ஷன் ஹீரோ. விஜயகாந்துக்கு பிறகு லெக் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹீரோ இவர் தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் டெய்லி பார்ப்பேன். அது வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே வரைக்கும் உயர்த்தும் பண்ணும். ஏன்னா அன்றைக்கி லெக் ஃபைட் இருக்குன்னா உயர்த்தி பார்ப்பார் கையை, இந்த காலை அந்த பக்கம் உயர்த்தி காலை. ஏன்னா இந்த ஃபைட்டு பண்ணும்போது ஒன்று இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கணும், இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கால் வரணும். அங்கே ஃபைட் பண்ணும்போது வரலைன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கணும். இங்கே வீட்டிலேயே வந்து ஒரு இந்த நகைக்கடை இருப்பாருங்க, பிரசாந்த் நகைக்கடை, ஜெயா லுகாஸ், அந்த இடத்துல தான் தோட்டம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து ஒரு அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருப்பார், யோகா பண்ணி. இன்றைக்கி அவருடைய கராத்தே மாஸ்டர் இன்றைக்கி இருக்கார். இந்த படத்துலேயும் ஒரு சின்ன சீனில் வர்றாரு அவர் இன்றைக்கி வரைக்கும் அங்கே தான் இருக்கார். கராத்தே அவர் தான் கற்றுக் கொடுப்பாரு, கராத்தே உட்பட எல்லாமே. அதனால் அந்த ஃபைட்டு உட்பட உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு மெனக்கெடல் இருந்தது. பிரசாந்த் அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல படம் கொடுத்தாலும் ஒரு தப்பான படம் கொடுத்தாலும் கூட அவர் ஆனால் அதுக்கான மெனக்கெடல் போடுவார்.
டான்ஸ் உட்பட இந்த எல்லாமே கொஞ்சம் உட்கார்ந்து மெனக்கெட்டு அதுக்கு பிறகு போய் தான் பண்ணுவார். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு விஜய் அஜித்துக்கு முன்னாடி காதல் இளவரசன் அவருக்கு அன்றைக்கி வந்து காதல் இளவரசன் அவருடைய முதல் படமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 நாள் மேலே ஓடி வைகாசி படம். இன்றைக்கி வரைக்கும் அந்த தண்ணி குடம் எடுத்தங்கிற ஒரு சாங்கு உட்பட ஒரு பட்டி தொட்டி பட்டை கிளப்புனது. அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த தேவா, அதுதான் 2வது படம் அவருக்கு. தேவாவுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்த படம் அதுவும் கூட. அப்படி பார்க்கும்போது அலைகள் ஓய்வதுடைய சாயல் அது இருக்கும். அதனால் அது ஒரு பட்டி தட்டி. அதுக்கு பிறகு பார்த்த ஒரு சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் அப்படி ஒரு கலர் மாதிரி இருக்கும். ஆமாம், அப்படியே பேட்டன் மாதிரி இருக்கும். ஜீன்ஸில் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் உலக அழகியாக அப்போ வந்து பேசப்பட்டது. அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஜோடி செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. படமும் செமையாக பேசப்பட்டது. அந்த வகையில் அவருக்கு அந்த இதாச்சு. இந்த கதையை பார்த்திங்கன்னா நாங்களும் எல்லோருமே எதிர்ப்போம். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா நாராயணி கண்ணகின்னு ஒரு எழுத்தாளர், ஒரு பரிசு பெற்ற எழுத்தாளர் தான். கொஞ்சம் திடீர்னு அன்றைக்கி படம் வந்த அன்றைக்கி தான் நினைக்கிறேன், அன்றைக்கே சாயந்தரம் நம்ம ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. சார் இங்கெல்லாம் வேலூர் மாவட்டம் அவர். சார் இங்கெல்லாம் அந்தகன் பிரசாந்த் சார் நடித்த அந்தகன் படம் வந்து நல்லா இருக்குன்னு ஒரு பெரிய டாக் வருது சார். இங்கே நீங்கள் எல்லாமே படம் பார்த்துட்டு வரவங்களாம் சொல்கிறாங்க நல்லா இருக்குன்னு. என்ன சார் உண்மைதாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லுவேன். அவருக்கு அந்த சந்தேகம் ஏன்னா அதுக்கு முன்னே சில படங்கள் பார்த்துருப்பார் இல்லையா. அதுக்கு முன்னே சில படங்கள் பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அவரே முன்னே வேற ஒரு ஹீரோ நடித்த படத்தை சொல்லும்போது கூட, அதாவது ஜப்பானை பற்றி, அவரே ஜப்பான் படத்தை பற்றி சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் ஜப்பான் படத்தை வந்து ஃபஸ்ட்டாக பாதி பேர் பார்த்தாங்க, அப்புறம் வெளியே வந்துட்டு நாங்கள் வெளியே போகிறோம். அதாவது கார்த்திக்குடைய ரசிகைகளை வந்து ஏன் கார்த்திக் இப்படியெல்லாம் நடிக்கிறாரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுட்டு போனாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே நண்பர் தான். இப்போது திடீர்னு பேசும்போது அவருக்கு வந்து பிரசாந்துடைய நடிப்பு பேசுகிறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க. நல்லா இருக்குன்னு ஒரு டாக் வந்தால் நல்லது பரவாயில்ல. அதான் ஒரு வில்லேஜ் சைடில் அவர் சொல்கிறது. இப்போ சிட்டிக்குள்ளே கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னா வில்லேஜில் பிடிச்சிருக்குங்கிறது ஒரு பெரிய டாக்கு தான். அப்படியாங்க நல்லதாங்க இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக, அதை ஒரு வேணும்னு மெனக்கெடலே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோயின்ட்ட அடி வாங்குறது இதில் தான் இருக்கும். வெள்ளிக்கிட்ட அடி செம்மை அடி. அதுவும் திருப்பி, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிசம் படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதை பிடிச்சி டக்குன்னு வீசியிருக்கலாம். ஏன்னா ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஒரு அந்தகனாக ஒரு பார்வை இல்லாதவனாக இருக்கும் பட்சத்தில் அடி வாங்குற மாதிரியான அந்த கரெக்டாக பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாகவே போயிருக்கும். இவர் வந்து ஒரு பியானோவிஸ்ட் தான், அதனால் பியானோ நல்லா வாசிக்க தெரியும். வேறு கிட்டார் உட்பட நிறைய அந்த இசைத்துறையை பற்றி நல்லாவே தெரியும். உண்மையாக தெரியும். பியானோ வந்து அவங்க வீட்டில் இவ்வளோ பெருசாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன், 4-5 தடவை பார்த்துருக்கேன். அந்த பியானோலாம் இருக்கும், வாசிச்சுட்டு இருப்பார், இது பண்ணுவார். எல்லா கலையும் தெரிஞ்ச ஒரு பையன். இன்றைக்கும் நீங்கள் அப்டேட்டாக என்ன இன்றைக்கி வந்திருக்கு இன்னைக்கு இது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவோம். இது வந்திருக்கு, இந்த மாதிரி பொருள் அப்படி. ஒரு முறை நாங்களே வந்து ஆண்களுக்கான நகை அறிமுகமாச்சு. இப்போ லலிதா ஜுவல்லர்ஸை முன்னே அவங்க இருந்தாங்க. அப்போ நாங்கள் இவரை பிரசாந்தை கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்களுக்கான நகைகள்லாம் போட்டு குமுதத்துக்கு ஒரு 6 பக்கத்துக்கு ஆர்டிக்கல் பண்ணோம். ஆர்டிக்கல் இப்படி பண்ணதோடு போஸ்டரில் நாங்கள் என்ன போட்டோம்னா, பிரசாந்தை நீங்கள் இப்படியே கடத்திட்டு போனால் 1 கோடி ரூபா நகை இருக்குது அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. அதே அவங்க அம்மா வந்து ஏன் இப்படி கடத்திட்டு போகணும்லாம் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க அவங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு இப்போ என்ன கரெக்டாக இருக்கோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகக்கூடிய. இல்லை, இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அவருக்கு மாறி இருக்கு அப்படின்னு வந்து அவருடைய மார்க்கெட் இப்போ அடுத்தடுத்து எப்படி, ஏன்னா இப்போ அடுத்த மாதமே வந்து கோட் ரிலீஸ் ஆகுது, விஜய் கூட நடிச்சிருக்காரு அப்படின் போது இப்போ இந்த மாதம் இந்த படம் ரிலீஸு, அடுத்த மாதம் கோட் ரிலீஸ். இப்போ இந்த கோட் ரிலீஸுக்கு பிறகு அவருக்கான அந்த வாய்ப்புகள்ன்றது எப்படி இருக்குன்னா, இந்த படமே ஒரு வெற்றி படம்னும் போது இப்போவே அவருக்கான அந்த இது பிரகாசமான. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போது தியாகராஜன் அவர்கள் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி ஒரு சில படங்களும் அவர் தான் பண்ணியிருக்காரு. பொன்னர் சங்கராக இருக்கட்டும், மம்பட்டியானா இருக்கட்டும், போன்ற படங்கள்லாம் அவர் தான் பண்ணும்போது வெளியில் படங்கள் பண்ணால் பிரசாந்துக்கு இன்னும் கூட நிறைய வாய்ப்புகள், இன்னும் அவரை வந்து வேறு மாதிரி காட்டுறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்கள் நல்லா அவரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற திறமைக்கு நல்லாவே யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்பாவுடைய டைரக்ஷனில் மட்டுமே நடிக்க காரணம் என்னவா இருக்குது? இல்லை, அப்பாவுடைய டைரக்ஷன் வந்து அவரை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டணும். அதாவது நமக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் அமையலை அவங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல அழுத்தமான ஒரு கதையில் அல்லது நல்ல வேறு மாதிரி ஒரு அடையாளம் படுத்துகிற மாதிரி ஒரு கதையில் நடித்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் வரும் தான் நினைக்கிறது. அதாவது மகாதேவி படத்தில் இல்லை, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே அவங்க அப்பா டைரக்ஷனாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதனாலயா? இல்லை, அப்பாவுடைய டைரக்ஷன் அப்பாவை பண்ணும்போது நமக்கு நம்முடைய அப்பாவை தாண்டி வேறு யாருமே மகனுடைய வெற்றிக்காக சிந்திக்க முடியாது.
அந்த வகையில் வந்து நமக்காக அவங்க அப்பா தான் ஃபுல்லாக கதை கேட்குறா இது பண்ணுறாரு, நமக்காக இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக, ஆமாம் நமக்காக ஒரு இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை தானே. அப்போ அவருக்கும் வந்து மகனை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை தான். ஆனால் அந்த கதை அந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கேட்கும்போது ஒரு கதை நல்லா இருக்கும், படமாக்கும்போது வேறு மாதிரி போயிடும். இப்போ இது வரைக்கும் அவர் தான் கதை கேட்குறாருன்னா இதுக்கு முன்னாடி வந்த பல படங்களுக்கு அவர் தானே கதை கேட்டிருப்பாரு. சில நல்ல படங்களும் வந்திருக்கு, அவர் பண்ண சில நல்ல படங்களும் வந்திருக்கு. இடையில சில கதைகள் சொல்லுவாங்க, கதையை வந்து எடுக்கும்போது வேறு மாதிரி மாறி சொதப்பிடும் அல்லது ஏதாச்சும் ஒரு சீன் மாற்றிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மாறும்போது இல்லை அது ஒரு இப்போ தடையாக இருக்குமா பிரசாந்த் அவர்களுக்கு அவருடைய அவருடைய பயணத்தில்? இப்போது விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி கதை கேட்டுட்டு இருந்தார், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை கேட்கறத விஜய் விரும்பலை, நானே முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய கிராஃப்ன்றதே வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு. விஜய் அவருடைய அப்பா வந்து ஒரு டைரக்டர், ஆரம்பத்தில் இருந்து ஒரு டைரக்டராக இருக்கு. டைரக்டருக்கு அந்த கதைகள் கேட்க, கதை வாங்க, டிஸ்கஷன் அதெல்லாம் பெரும்பாலும் இருக்கும். இவர் ஹீரோவாக இருந்த ஒருவர் டைரக்டர் ஆகும்போது உங்களுக்கு அந்த அந்த ஸ்டோரி நாலேஜ் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு அது எனக்கு புரியுது சார். நான் என்ன கேட்குறேன், இப்போ பிரசாந்தே அது நேரடியாக இறங்கிட்டாருன்னா பிரசாந்தும் கேட்குறாரு, அப்பா கேட்கும்போது இவரும் பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் மூத்த இதாக இருக்கார், மூத்த நடிகராக இருக்கார், அவருடைய அனுபவம் இருக்கும். அதனால் இவரும் பக்கத்தில் உட்காந்துட்டு இவரும் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது இவர் ஃபைனலாக அவர் அப்பா வந்து இது சரி பண்ணலாம், இது பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவு எடுப்பாங்க. சில நேரங்களில் சில படங்கள் அப்படியே அவர் கை மாறி போகும். உங்களுக்கு வந்து கண்டு கொண்டேன் இவர் வந்து அஜித்துடைய கேரக்டர் இவர் தான் பண்ண வேண்டியது. அது என்னென்னா ஹீரோயின் யார், ஐஸ்வர்யா ராய் தான் இருக்கணும், ஐஸ்வர்யா ராய் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த தபுவுக்கும் இவருக்கும் ஒரு பெருசாக செட் இருக்காது. அந்த கொஞ்சம் வயசானவங்களாம் தபு தெரியும், இவர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரிவார் அப்படிங்கிற இது. அதே மாதிரி தினா இருக்கிறார் இந்த படம், அந்த படத்தை வந்து பண்ண வேண்டியவர் பிரசாந்த். அது வந்து டக்குன்னு மாறி போனது அஜித்துக்கு. இப்போ சமீபத்தில் காதலன் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க, காதலன் படம் முதல்ல அவர்கிட்ட தான் போச்சு, அதுக்கப்புறம் பிரபுதேவா அவரை வச்சு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பண்ணாங்க. ஏன்னா சங்கர் அங்கே தான் இருந்தார். அப்போ அந்த ஜென்ட்லி இது பண்ணும்போது அங்கே தான் சங்கர் அங்கே தான் இருந்தார். காதலனுக்கு முன்னாடி தான், காதலனுக்கு பின்னாடி தான் அங்கே வர்றார் சங்கர். அந்த உடைய வீட்டில் குடியேற வந்தார். இப்போ அந்த நகை கடை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு வீடாக இருந்துச்சு அவங்களுக்கு, அந்த வீட்டில் தான் இருந்தார். அப்போ வந்து இவங்க வீட்டை தான் இடித்து கட்ட வேண்டிய சூழல். சரி, இவருக்காக சங்கர் சார் ஒரு ஆஃபீஸ் தேடிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இந்த ஆஃபீஸை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு 4 வருஷம் இருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் சங்கர் சார் அங்கேருந்து ஆஃபீஸ் மாறினார். அப்போ தான் நான் அடிக்கடி நானும் மீட் பண்ணுவேன், அங்கே பக்கத்துலேயே நான் போய் வருவோம். அந்த வகையில் வந்து பிரசாந்துக்கு என்னென்னா அவங்க அப்பா எல்லாமே ஒரு இது பண்ணியிருப்பார் சார். அவருடைய இதை வந்து பையனுக்கு பொறுத்தவரைக்கும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவார். அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மில்லியனர் பசங்க எப்படி பண்ணோம் அந்த மாதிரி காஸ்ட்யூம் தான் எடுத்து கொடுப்பார். ஏப்பச்சப்ப ட்ரெஸ்ஸே இருக்காது. இப்போது அவர் முறை வந்து இந்த நான் ஏதோ சொல்லியிருப்பேன் ஒரு இடத்துல, அதாவது விஜய் வந்து அவருடைய கல்யாண பத்திரிகை கொடுக்க வர்றார், அவர் ரொம்ப எளிமையான ட்ரெஸ் போடுவார். நமக்கு அந்த மாதிரி எளிமையான ட்ரெஸ் போடணும் இவர் தேடி பார்க்குறாரு, காலையிலேருந்து கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவருடைய வழக்கமான அந்த காஸ்டியூம்லேயே வந்தார். ஏன்னா அந்த அவங்க அப்பா அந்த மாதிரி ஷர்ட்ஸ் அதாவது அந்த இதில் எடுத்து கொடுப்பா. இந்த சுப்பிரமணியமாக அவர் நம்ம ஜெயம் ரவி ஒரு படம் நடிச்சிருப்பார், சந்தோஷ் சுப்பிரமணியம். அப்பா எடுத்து கொடுத்த காஸ்டியூம் அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமாக இருக்கும் அவருக்கு. அந்த மாதிரி தான், அதாவது அப்பா தன்னுடைய மகனுக்கு ரசிகர் மன்றங்களை பார்த்துக்க ஒரு ஆள் வச்சுருப்பார், கடிதங்கள் எழுதுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார், கராத்தே சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பார், டான்ஸ் மாஸ்டருக்கு ஒரு ஆள், எல்லாமே ஆள் வச்சுருப்பார். எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. படம் இருக்கோ இல்லையோ போயிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த அப்போது அவருக்கான ஒரு ஆஃபீஸ் கொடுத்துவாங்க, கம்ப்யூட்டர் அப்போவே கம்ப்யூட்டர் கூட எல்லாமே பார்த்து இது பண்ணிகிட்டு இருப்பார் அவர். இது எல்லாமே ஒரு முறைப்படி எல்லாமே கற்றுக் கொடுத்ததுனால எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஒரு எல்லாமே சினிமாவை தன்மை உள்ள. அப்பா மேலே கொஞ்சம் பயம் அதிகம், பயம் ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் இந்த அந்தகனோட வெற்றி விழா அது பேசும்போது படம் ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இயக்குனர் தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆமாம், அந்த சார் அப்படின்ற விஷயத்த மெயின்டைன் பண்ணுறாரு. ஆமாம், வெளியே வந்து சில இடங்களில் அப்பாவுக்கு நன்றி அப்படிம்பார், சில இடங்களில் அப்படியே சொல்லி ஆகணும். அதை வந்து அவரும் இது பண்ண மாட்டார். மகன் மேலே ஒரு நல்ல பாசம் அவர் கொண்டவர், இவரும் அப்பா மேலே ஒரு பாசம் கொண்டவர். ஆனால் அப்பா தனக்காக தானே எல்லாமே முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவார். இந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா ஓவராலான ஒவ்வொரு சீனும் வந்து மிகைப்படுத்தல் எங்கேயுமே இல்லாமல், மிகைப்படுத்தல் இல்லாமலே ஒரு அமைதியாக போனது. நானும் என்ன படிச்சேன்னு நினச்சேன்னா, இந்த படம் வந்து ஒரு 7-8 பக்கெட்டு ரத்தம்,
ஒரு 7-8 இல்ல இந்த படத்தை 50 ஒரு 200 கிலோ துப்பாக்கி தோட்டா எல்லாம் வச்சு இல்ல அதுதான் நீங்க சொல்ற விஷயம் புரியுது. என்னன்னா சமீப நாட்கள்ல நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ரத்தம், துப்பாக்கி கலாச்சாரம், இதுதான். ஆமா, கொலைதான் சார், இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஏன் வந்து இந்த படத்துல நிறைய குறைகள் இருக்கு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இயக்குனரோட இதுல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களோட கேரக்டர் பாதிலேயே முடிஞ்சிருக்கும், ஊர்வசி யோகி பாபு பாதிலேயே இருந்திருப்பாங்க, ஒரு குட்டி பையன் இருப்பான், இவர் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருப்பான், அந்த வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் தண்ணி இந்த படம் வெற்றி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுல அந்த மாதிரியான காட்சிகள் இல்லை, ஒரு சாஃப்டா ஒரு படம் போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன அப்படின்றத யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்குன்றது தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அல்ல அதுதான், அதாவது பிரசாந்தை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக காட்டியிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாமே பண்ணாமல் இந்த கதைக்கு என்ன தேவை அது மட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அது சக்ஸஸ். இப்போ இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு சார். ஆமாம். இந்த வெற்றிக்கு பிறகு பிரசாந்த் அவர்களோட அந்த மார்க்கெட் வந்து இப்போ மறுபடியும் வருது அப்படின்னா எப்படி படங்கள் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஒரு படம் பண்ணலை, இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள், பல சோகங்கள்லாம் இருக்குது, அவருடைய திருமண வாழ்க்கை போன்ற விஷயங்கள்லாம் பெரிய ஒரு அடினே சொல்லலாம், அவருடைய இண்டஸ்ட்ரிக்கே அவருக்கு பெரிய அடின்னு சொல்லலாம். அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் சார்? இல்லை, அதுலேருந்து உங்களுக்கு அதுக்கு இப்போ வந்து சில கலை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தால் அதுக்கு பிறகு இல்லை, அதுக்கு பிறகு இவர் வந்து வேற ஒரு டாக்கில் அப்படியே வந்துடுறாரு. கொஞ்சம் சில படங்கள் லண்டன் இந்த மாதிரி சில லண்டன் சுந்தர்சி படம், அப்புறம் இன்னொரு படம் சுந்தர்சி 2 படம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். 2 படமே பயங்கர காமெடியான படம் பண்ணியிருப்பார். இந்த கைப்புள்ள அப்படின்னு அந்த ஆமாம் வின்னர் பார்த்தீங்களா, அது வந்து செம காமெடியாக இருக்கும். அது அந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அது ஒரு டைரக்டர்கள் அமைகிறத பொறுத்து தான். சில டைரக்டர்கள் அமையும் போது இவர் எப்படி சாஃப்டாக கொண்டு போகலான்னு பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடியும் இருக்கும். சில இடங்களில் வந்து இவரே வந்து வடிவேல் இவரை கலாய்ப்பார், காமெடி பண்ணுவார், அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைச்சுக்கிறது தான். உங்களுக்கு பூமகள் ஊர்வலம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விவேக் வந்து கலாய்ப்பார். விவேக்குக்கு அதான் வந்து ஹீரோ, அதாவது இந்த சோலோவோ காமெடி பண்ண படம் அது. அந்த படத்தை பார்த்து தான் இவர் கவுண்டமணியம் நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு விவேக்கை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கோம், தலைவா நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ கவுண்டமணி பின்னாடி வந்து என்ன தம்பி ஒரு ஹீரோவாக நடித்து சோலோவாக காமெடி பண்ணியிருக்கானாமே, பாவம் ஜனங்க அப்படின்னாரு. வாங்க இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம அந்த ஓரமாக போயிடலான்னு நானும் விவேக்கும் ஓரமாக போயிட்டோம். அவர் அப்படி கலாய்ச்சிருப்பார். அந்த படத்தில் தான் அவர் அந்த மாதிரி அதுலேயே வந்து ஒரு 2 பேருக்கும் கலாய்க்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல அந்த டைரக்டர்கள் அமைகிறது அவருக்கு கரெக்டாக வந்துடுது. சில இடங்களில் வந்து அப்பாவுக்காக, சில இடம் வேறு சில கதைகளுக்காக தமிழன் ஒரு படம் பண்ணியிருப்பார். ஹரியோட படம். ஆமாம், ஹரியோட படம் பார்த்தீங்கன்னா ஒரு செமையாக ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். அந்த ஆக்ஷன் பிளாக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அதிகமான ஒரு முகத்தில் ஒரு கருடமான ஒரு கோபத்தை இதெல்லாம் காட்டிக்காமல் சாஃப்டாகவே இருப்பார். சாஃப்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு பண்ணுவார் அந்த மாதிரி. ஆமாம், தெலுங்கில் ஒரு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டார். ஆமாம், லேஸில் வந்து ஃபேஸில் காட்டிக்க மாட்டார். ஃபைட் சமயத்தில் அப்படி லேஸை ஒரு தட்டி விட்டு அப்படியே தூக்கி இது பண்ணுவார். அப்புறம் தான் அதை முகத்தில் அந்த ஒரு ஆக்ரோஷம் வரும். அந்த மாதிரி பண்ணியிருப்பார் அந்த இதில். அதாவது ஒவ்வொரு கதைகள் அமையும் போது நல்ல தன்னை வெளிப்படுத்திக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஏன்னா பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் முன்னாடி வர வேண்டியவர், அஜித்துக்கும் முன்னாடி வர வேண்டியவர் ஏதோ ஒரு சில தடுமாற்றங்களை ஏதோ ஒன்று அவரை வந்து பின் தள்ளிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஒரு டாப் ஸ்டாராக வந்திருக்கு. காதல் இளவரசனாக இருந்து இப்போ டாப் ஸ்டார் ஆகிருக்காரு. அதே சமயத்தில் உங்களுக்கு விஜய்க்கும் இவருக்கும் தான் ஒரு டஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் விஜயே வந்து இந்த படத்தோட அந்த சாங்கை வந்து ப்ரோமோ பண்ணியிருப்பார். அந்த சாங் ப்ரோமோ பண்ணி அவர் வாழ்த்தையும் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு நட்பு வந்திருக்கு. அந்த படத்துலேயே அவர் கூட படத்தில் வந்து இவர் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட, அவருக்கு முந்தை இருந்தாலும் கூட அவர் கூட சேர்ந்து ஒரு நட்பாக சேர்ந்து ஒரு நண்பராக பண்ணுறது அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு இந்த ஜெனரேஷன் வந்து போன ஜெனரேஷன் மாதிரி இல்லாமல் இந்த ஜெனரேஷன் ஒரு புரிதலோடு இருக்க அதை வந்து சேர்ந்து நடிக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லையா, அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். காதல் இளவரசன் நம்ம பட்டம்லாம் அவருக்கு இருக்கும்போது காதல் எதுவும் வயப்பட்டிருக்காரா? ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சு அரேஞ்சு மேரேஜ் வேற. காதல் வயப்பட்டு எதுவும் நடந்திருக்கா? ஏன்னா அப்பா வேற சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர், அப்பாவுக்கு பயப்படக்கூடியவர். இல்லை, அந்த வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் மனசோட வச்சு இல்லை என்னன்னா ஒரு பயங்கர கண்காணிப்பில் இருப்பார்.
இவர் எங்கே போனாலும் அங்கே கண்காணிப்பு இருக்கும். ஃபோன் அவங்க அப்பா போட்டுருவார். நீங்கள் சொல்கிற பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சார் பிரசாந்த் அவர்களை பார்த்தா. ஃபோன் பண்ணுவார். பப்பு என்ன பப்புன்னு தான் சொல்லுவார் செல்ல பேர். பப்பு என்ன பண்ணுறீங்க, நடித்து முடிச்சாச்சா, இது பண்ணுறீங்களா, ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, ஷூட்டிங் போயிட்டுருக்கா அப்படின்லாம் கேட்பார். கரெக்டாக கேட்டு நாங்கள் ஒரு முறை ராசா மகன் ஒரு படம், அதில் தான் சீமான் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அப்போ அவுடோரில் நாங்கள் போயிருக்கும்போது சீமான் எங்களுக்கு கூட டீ காஃபி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்து அந்த கதை டிஸ்கஷன் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அவர் ஒரு கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ராசா மகன் நினைக்க ஒரு 3 நாள் இருந்தோம். நானும் தந்தி நிறுவர் தான் 2 பேரும். அவர் கூட நான் போயிருந்தேன். சீமான் கதை சொன்னாரா? சும்மா சீமான் அப்போ வந்து எங்ககிட்ட நான் இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த கதை சொன்னார், வேற கதை. அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை அவர், சாதாரணமாக அவர் வேட்டிக்கெலாம் கட்டிட்டு இருந்தோம் சாதாரணமாக. இல்லை இப்போ எல்லாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அப்போ வந்து இப்போ நிறைய கதை சொல்கிறாரு. ஆமை கதை, இந்த கதையெல்லாம் நிறைய கதை சொல்கிறாரு. மாவீரர் கதையெல்லாம் நிறைய கதை சொல்கிறார். அது வேற. அப்போது அந்த படத்தில் கூட நாங்கள் வந்து இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஈவினிங் 6 மணி போல் முடிஞ்சது. ஓகே, ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, என்ன சாப்பிட்டீங்க, எது சாப்பிட்டீங்க, எல்லாமே கேட்டுட்டு இருப்பார். அங்கே இருக்கிற இவர் கேட்குறதோடு கூட அங்கே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவருடைய காஸ்டியூமர் ஆனந்த் இன்ன வரைக்கும் இருக்கார். அதே மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டிருப்பார், தம்பி என்ன பண்ணுறாரு, தூங்குறாரு, என்ன ஏது எல்லாம் அங்கே போயிடும். அப்போ வந்து இங்கேருந்து வந்தார்னா அவருக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமில் போய் இதெல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வந்து எல்லாமே அவ்வளோ வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ணி எல்லாமே இவர் தான் பார்த்துக்குவார். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவர் வேறு யாரும் இங்கே நுழைஞ்சிடவே முடியாது. இல்லை, ஏன் கேட்குறேன்னு அந்த கேள்வியை நான் கேட்டேன்னா, அடுத்து அவருடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு மீண்டும் அடுத்த ஒரு திருமணம் எதுவுமே அவருக்கு பண்ணலை. அது என்ன இல்லை, பண்ண வேண்டிய சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பண்ண போகிறாங்க அப்படியா? ஆமாம். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மலேசியாவிலேருந்து ஒரு 2-3 பெண்கள் கேட்டிருந்தாங்க. பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய மலேசியாவில். இவருக்கு கல்யாணம் பண்ண விருப்பம்லாம் சொன்னாங்க. இவங்க வந்து அதுக்கு பிறகு பார்க்கலான்னு அப்படியே விட்டாங்க. அது இது பண்ணல. தமிழ்நாட்டில் இருக்கும்போது மலேசியாவில் போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன இங்கே ஹீரோவாக இருக்கார். மலேசியாவில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் அதிகம். அங்கே ஃபுல்லாக மலேசியாவில் எக்கச்சக்கமான ரசிகர்கள். இந்த டாக் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஆமாம், அவருக்கு கல்யாணம் அடுத்து அவருடைய 2வது கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி இடையில எப்போச்சு பேசணும். சார் தியாகராஜன் சார்கிட்ட கேட்டு தான் என்ன சார் உண்டா எல்லாம் ஏதா அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அவர் சொல்லுவார். ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் மரியாதை கொடுத்தலன்னா நம்மக்கிட்ட ஒரு நல்ல அன்பாக மரியாதை பேசுவார். ஒரு வந்து 90களில் நான் எழுதிட்டு வரேன். அப்போலேருந்து நமக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். கரெக்டாக இப்போ வந்தாலும் நான் வாங்க சவிதான்னு உட்கார் வந்து பேசுவார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் தான் பிரசாந்தை பற்றி பேசுவார். அவரும் சரி, எஸ்எஸ்சியும் சரி, விஜயை பற்றி காதலுக்கு மரியாதை வரைக்கும் தியாகராஜன் இவர் தான் பேசிகிட்டு இருந்தார். எஸ்எஸ்சி தான் பேசிகிட்டு இருந்தார். எந்த பத்திரிகை போனாலும் பேட்டி அவர் தான். அதே மாதிரி ஆரம்பத்தில் இவங்க ஏன்னா வளரணும், நம்ம எப்படி பேட்டிக்கு பதில் சொல்கிறோன்னு இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பக்கத்தில் உட்கார வச்சு இவங்க தான் பேசுவாங்க. இந்த மாதிரி அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக. எஸ்எஸ்சி நகர்ந்துட்டாரு. ஆமாம், நகர்ந்துட்டார். இவரும் அதே மாதிரி நகர்ந்துட்டார். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவரும் நகர்ந்துட்டார். நானும் 2005 என்னமோ பேசும்போது அன்னையிலேருந்து அவர் நகர்ந்துட்டார். அதுக்கு பிறகு இப்போ வந்து பிரசாந்த் வந்து பயங்கர அப்டேட்டாக இருக்குது. இதுக்காக நான் குமுதத்தில் ஒரு தொடரே பண்ணணும்னு நினச்சேன். சமீபத்தில் வந்த ஒவ்வொரு கம்ப்யூட்டர் உட்பட எல்லாமே எதை பற்றியும் அதை பற்றி நீங்கள் பேசணும், நான் எழுதுகிறேன், வாரத்துக்கு 4 பக்கம் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கள் சார் அப்படி. சொல்கிறேன் அப்படின்னு அதோடு அது இதாகிடுச்சு. சரி, அதை நாமளும் விட்டாச்சு. அது அதனால் அவர் அந்த அப்டேட்டாக இருக்கார். மற்ற நடிகர்களை விட எல்லாமே இப்போவும் பேச்சில் ஒரு நல்ல பக்குவம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஸ்டேஜில் பேசும்போது நல்ல பக்குவம் பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு. அப்பாவை வந்து முன்னாடி இருந்தாலும் கூட இவன் நல்ல பக்குவம் நல்லா பேசுகிறாரு. அப்போது வந்து அப்பா கிட்டே கேட்டுக்குவார், இது பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. இது பேசுங்க, இது பேச வேண்டாம் அப்படின்னா அப்பா கோடு போட்டது தாண்ட மாட்டார். இந்த ஹெச்சோடு முடிச்சுன்னு அந்த ஹெச்சோடு முடிப்பார். அதுக்கு மேலே போக மாட்டார். இப்போ அப்பா சொல்கிற பொண்ணு அடுத்து கல்யாணம் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், இருக்குது. ஏன்னா அப்பா சொல் மீறாத ஒரு பையனாக தான் இருக்கா இன்றைக்கி வரைக்கும். ஆனால் அப்பா மேலே அவ்வளோ மரியாதை. ஏன்னா அவர் தான் இவரை உருவாக்குனது. அவர் தானே உருவாக்கி அவருடைய மாஸ்டர் கார்டு இவர் மாஸ்டர் பீஸ் அவர் தானே. அதனால் அவர் அதே மாதிரி 2 பேருக்கும் அந்த ஒரு பேண்டிங், 2 பேர் அப்பாங்கிற ஒரு மரியாதை, ஒரு மகங்கிற ஒரு மரியாதை இருக்குது. அதனால் அப்பா மூலமாக சில படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சில படங்கள் தப்பாக போச்சு, சரியாக போகல. இப்போ அப்பாவே இல்லை. எதனால் ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, அவருடைய சமகால நடிகர்கள் விஜய், அஜித் 2 பேருமே தான் போட்டியாளர்கள்னு சொல்லலாம். அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த படங்கள் அவங்க 2 பேர் தான் காம்படிட்டர்ன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அவங்க 2 பேர் காம்படிட்டராக இருக்கும்போதே இவர் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். திடீர்னு இண்டஸ்ட்ரியிலேருந்து
ஒரு ஜம்ப் அவர் இல்லை. ஆமாம், அவர் இல்லை. டக்குன்னு அவருடைய படங்கள் எல்லாமே ஃபெயிலியர்ஸ் அப்படின்னும் போது, ஆளே இல்லை அப்படின்னும் போது இவங்க எங்கேயோ போயிட்டாங்க, இவர் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே தேக்கமாயிட்டாரோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அந்தகன் பார்த்து ஒரு வெற்றி படம் அப்படின்னும் போது அடுத்து அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி சைடில் கொஞ்சம் நல்ல இது ஒரு எப்படி நீங்கள் ஒரு சில சூர்யா அந்த மாதிரி ஆட்களுக்கு எப்படி அந்த மாதிரி பெண்கள் சைடில் ஒரு நல்ல இவருக்கு ஒரு இல்லை அந்த விட்ட இடத்த எப்படி மறுபடியும் விட்ட இடத்த மறுபடியும் அது பிடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. இது இருக்குது. அப்புறம் அடுத்து வந்து விஜய் கூட பண்ண அந்த படமும் நல்லா வரும். ஏன்னா இளம் இயக்குனர்கள் வந்து பண்ணாதான் அடுத்தடுத்த இடத்துக்கு போக முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டவர் எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார். ஆமாம், லிங்காவோட நிறுத்திக்கிட்டார் எல்லாரையுமே, எல்லா சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாரையும் நிறுத்திட்டார். ஏன்னா உங்களுக்கு விஜயோடைய அதுதான். விஜய் வந்து என்ன பண்ணாருன்னா இளம் இளம் டைரக்டர்கள் 20 பேர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, 23 பேர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இளம். அதே மாதிரி உங்களுக்கு அஜித்துக்கும் இளம் ஹீரோக்கள் வரும்போது புது ஹீரோக்கள் வரும்போது அவங்களுக்கு புதுசாக ஒரு சிந்தனையோடு வருவாங்க, அது சக்ஸஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இவருக்கும் அதே மாதிரி வர வேண்டிய சில படங்கள் வந்து மாறி போயிருக்கு. இனிமே வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. தினா இவர் பண்ணியிருந்தா வேறு மாதிரி, அதே மாதிரி கண்டு கொண்டேன் இவர் பண்ணியிருந்தா வேறு. ஒவ்வொரு சில படங்கள் வந்து மிஸ் ஆகும்போது அது வேறு மாதிரி போயிடுது. என்னென்னா இவர் நினச்சிருப்பார், அந்த இடத்துல வேறொரு விஷயம் வந்துடுது. அது வேறொரு விஷயம் அது சொல்கிறார் அவர். அது வந்து நம்ம சொல்லாமலே அது வேறு மாதிரி மாறி போயிடுது. அவங்க கேஸ்ட்டோ ஏதோ ஒரு புரிதலோடு அது போயிடுது, அந்த பிரிஞ்சு போயிடுது. அதனால் வந்து நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அது அதனால் அவருக்கு இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆனது. அது இல்லாமல் ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு அதே சமயத்தில் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகி 3 படத்தில் இதுதான் நிற்கிது. அது ராயன் இருந்தாலும் கூட அந்த இடத்துல இந்த படம் தான் வந்த படங்களே. ராயன் வந்து என்ன சொன்னால் வெட்டு குத்து ரத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை வந்து எல்லோருமே நல்லா இருக்குது யாருமே நல்லா இல்லைங்கிற ஒரு ஹியூமர் ப்ளஸ் த்ரில்லர் அப்படின்னும் போது அது ஓரளவுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நல்ல அந்த அந்தாதுன் படம் எப்படி இருக்குமோ அதை ஓரளவுக்கு இங்கே மேட்ச் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இவருடைய நடிப்புலேயும் கொஞ்சம் மிகைப்படுத்தல் எங்கேயுமே இல்லை. அதான் அந்த கதைக்கு எது தேவையோ அதை மட்டும் டைரக்டரும் கரெக்டாக அதை புரிஞ்சு பண்ணியிருக்காரு, ஹீரோவும் கரெக்டாக அதை புரிஞ்சு பண்ணிக்கிறதுனால ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அப்படியே எங்கேயுமே மிகை இல்லாமல் போனதுனால அது வந்து படம் ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுதான் அவருக்கு வந்து அவங்க அப்பா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். இது கண்டிப்பாக மகன் அப்பாவுக்கு கொடுத்த கிஃப்ட். அதாவது 2 பேருக்கும் ஒரு வெற்றி தானே. ஒரு டைரக்டராக அவர் வெற்றி பெறாரு, 2 பேரும் சேர்ந்து மக்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து இவர் அடுத்த கட்ட நகர்வு தான். இவருக்கு வந்து அடுத்த கட்டமாக சரி காதல் இளவரசன் ஒரு டாப் ஸ்டார், அடுத்த கட்ட படங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டாப் ஸ்டார் விஜயகாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்த் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டங்களில் ஒரு வரலாம். ஏன்னா இப்போ அதே சமயத்தில் இப்போ விஜய் வேறு அரசியல் பக்கம் போகும்போது அந்த வெற்றிடத்தை வந்து இன்னொருத்தல் யாராவது நிரப்ப வரணும். இவரால் நிரப்ப முடியுமா இல்லைங்கிறது நாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு இன்னொரு அதாவது ஒரு எதிரின்னா இன்னொரு எதிரான ஒரு ஹீரோக்கள் வேணும். போட்டி போட்டு வர்ற மாதிரி ஒரு யூத்தான ஹீரோக்கள் தேவை. அதுக்கு அவர் இப்போ வந்து மறுபடியும் ஒரு யூத்தான ஹீரோவாக மறுபடியும் பிரசாந்த் வர்றார். கண்டிப்பாக சார். ஏன்னா பிரசாந்த் அவர்களுடைய படம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆகி ஒரு வெற்றி படமாக, கோலிவுட்டுக்குமே ஒரு வெற்றி படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி பிரசாந்த் அவர்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்றது தெரியுது. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.